ஹலோ, ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து பெரிய வீடியோ போடுறேன். அதாவது இது ரொம்ப பெரிய வீடியோ இல்லை, குட்டி வீடியோ. என்னோடய செல்ஃப் கேர் வீடியோ. நான் வந்து எப்போதுமே பீலிங் லெக்ஸ்க்கு, ஹேண்டுக்கு எப்போதுமே எப்போ பண்ணுவேன்னா, வீக்லி ஒன்ஸ் ஆர் 15 days ஒன்ஸ் பண்ணுவேன். ரீசெண்டாக எனக்கு சுத்தமாக டைமே இல்லாதனால நான் பீல் பண்ணி கிட்டத்தட்ட 1.5-2 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னு நான் வந்து டேக் பண்ணுறேன். இது வந்து ஒரு பீலிங் சொல்யூஷன். ஸோ வந்து அந்த ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது நான் வந்து ஹேண்ட்க்கு அண்டு லெக்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுவேன். எப்போயாவது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். எனக்கு இது வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு டேனிங் போயிட்டு அந்த லேயர் ஆஃப் டேன் வந்து கொஞ்சம் ரிமூவ் ஆகும். ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறனால கொஞ்சம் டல்லாக இருக்குது. பட் வந்து நம்ம வந்து ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போது என்னோட அந்த லெக், அந்த ஆங்கிள்க்கு மேலேயும் அந்த ஃபுட் அந்த சைடும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் நான் பண்ணதுக்கப்புறம், நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி காலுக்கு கைக்கு வந்து பண்ணும்போது ரொம்ப கருப்பாக அப்படியே டேன் ஆகி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இந்த பீலிங் பண்ணி முடித்த உடனேயே இமீடியட்டாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். அஃப்கோர்ஸ் அடுத்தது சன்ஸ்க்ரீன் மார்னிங் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஆஃப்டர் வாஷ் பார்க்க கால் ஷைனியாக இருக்குல்ல, பூக்கி